ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 2025 வருஷம் ஆண்டவரே, இந்த முதல் மாதம் ஆண்டவரே 9ஆம் தேதியில கர்த்தாவே உடைய சமூகத்துல நாங்கள் ஒன்று கூடி இந்த ஜூம் மீட்டிங்ல ஆண்டவரே உடைய வேத வசங்களை நாங்கள் தியானம் பண்ண கர்த்தாவே நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜூம் மீட்டிங் மூலமாய் நீர் எங்களோடு பேசி வருகிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எங்களோடு பேசும், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்க கிருபை தாரும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்ந்ததாக இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலனாகிய பிலிப்பு குறித்து இந்த நாளில் தியானம் பண்ண போகிறோம். புதிய ஏற்பாட்டில் முக்கியமாக ஒரு 3 பிலிப்புகள் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு பிலிப்பு இருக்கிறார். அதாவது பந்தி விசாரிப்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள பிலிப்பு. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பந்தி விசாரிப்புக்காரனாகிய ஒரு பிலிப்பு இருக்கார். அவர் தான் ஒரு சுவிசேஷகராய் மாறினார். சமாரியா பட்டணத்துல போய் சுவிசேஷ ஊழியங்களை செய்தார். எத்தியோப்பியா மந்திரி கந்தகே சரியுடைய பொக்கிஷகரனாகிய மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர். 2வது மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல ஏரோதின் சகோதரன் பிலிப்பு. ஏரோது ராஜா இருந்தாருங்களா, அவருடைய சகோதரன் ஒரு பிலிப்பு என்ற ஒரு பேர் இருந்தார். அடுத்து யோவான் என்ற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல இந்த அப்போஸ்தலனாகிய பிலிப்பு. யோவான் 1ஆம் அதிகாரம் 43வது வசனம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு போய் அங்க இருந்த அந்த பிலிப்புவை எனக்கு பின் சென்று வா என்று சொன்ன உடனே பிலிப்பு கீழ்ப்படைந்து எதுவும் மறுப்பு தெரிவிக்காமல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தான். இந்த பிலிப்பு இந்த கலிலேயாவில் இருக்கிற பெத்சாயிதா என்ற ஊரை சேர்ந்தவர். ஏற்கனவே அந்திரேயா, பேதுரு இவர்களெல்லாம் கூட அந்த கலிலேயாவுக்கு பெத்சாயா ஊரை சேர்ந்தவர்கள். அந்த ஊரை சேர்ந்ததுதான் அந்த பிலிப்பு கூட. இந்த பிலிப்பு இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 சீஷர்களில் ஒருவர், அதாவது அப்போஸ்தலர்களில் ஒருவர். இந்த 12 சீஷர்களும் யூதர்கள். ஆனால் இந்த பிலிப்புக்கு மட்டும் இந்த பிலிப்பு என்ற பேர் கிரேக்க பேர், யூத பேர் கிடையாது, கிரேக்க பேர். அந்த மாதிரி வச்சிருக்காங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல கூட நம்ம தமிழ்நாட்டில், ஆந்திராவில், கர்நாடகாவில் இருக்கிறோம். ஆனா வேற வேற நாட்டு பேருங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்களா, வேற வேற நாட்டில் வச்சிருக்காங்க பேர். அந்த மாதிரி பிலிப்பு என்று வச்சிருக்காங்க. பிலிப்பு அப்படின்னு சொன்னா குதிரை பிரியன், குதிரையை நேசிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். சரி, இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிலிப்பு பின்பற்றி வந்தார். இவருடைய நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னா, ஆண்டவர் அழைத்த உடனே அவர் கீழ்ப்படிந்து வந்துட்டார். ஏதோ மறுப்பு தெரிவிக்காம. நல்ல ஒரு குணம், நல்ல ஒரு மனிதன் தான். ஆனா ஒரு சில காரியங்கள் வித்தியாசம் இருக்குது. அதை நாம் தியானிக்க போறோம். அதை தியானித்து நாம அந்த மாதிரி இல்லாம நாம ஊழியம் செய்யணும் இருக்கணும்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிலிப்பியர் 6ஆம் அதிகாரத்துல 5லிருந்து 15 வசனங்களை நாம் வாசித்தோம்னா, பிலிப்பியர் 6ஆம் அதிகாரம் 5லிருந்து 15 வசனம் வாசித்தோம்னா, அங்க இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா, 5000 பேருக்கு உணவளிக்கிறதுக்காக அங்க
ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது 6:5 இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்திருக்காங்க. அங்க ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். அதாவது அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க போறார். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியும். இருந்தாலும் தெரிந்தே பிலிப்பு இடத்துல கேட்கிறார். என்னன்னு சொல்லிட்டு 6ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம்னா 6வது வசனம், தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பை ஒரு செக் பண்றார், என்ன சொல்றான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் நீங்களே சாப்பாடு கொடுங்க அப்படின்றார். அதுக்கு 7வது வசனத்துல பிலிப்பு என்ன சொல்றாருன்னா, பிலிப்பு அவருக்கு பிரதித்துரமாக, இவர்களில் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். பிலிப்பு அப்படின்னு சொல்லிட்டார், ஆண்டவரே இங்க இருக்கிற ஜனங்களை பார்த்தா இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் கூட 200 பணத்துக்கு வாங்கினாலும் கூட பத்தாது அப்படின்ட்டு. அதாவது பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னா, பிலிப்பு குதிரையை நேசிக்கிறன், குதிரை பிரியன். அந்த நாட்களில் ஒரு குதிரை 200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது, வாங்கப்பட்டதான். அதனால பிலிப்பு குதிரை வாங்க அந்த 200 ரூபாய் பணத்தை வச்சிருந்தாராம். இந்த 12 பேர் சீசர்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்றவர்களிடத்துல சொல்லாம பிலிப்பிடத்துல கேட்டதுனால, சொன்னதுனால பிலிப்பு என்ன நினைச்சிட்டாருன்னா, ஓ நம்ம கையில குதிரை வாங்க 200 ரூபாய் வச்சுன்னு இருக்கு இல்லையா, 200 பணம், அது இயேசு கிறிஸ்துக்கு தெரிந்து போய்தான் கரெக்டா நம்ம இடத்துல சொல்றாரு, இவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு பிலிப்பு தவறா நினைச்சிட்டு, ஆண்டவரே 200 பணத்துக்கு வாங்கினாலும் கூட, அதாவது என்கிட்ட இருக்கிற 200 பணத்துக்கு வாங்கினாலும் கூட அவங்களுக்கு பத்தாதே அப்படின்னு சொல்ற. அப்போ உடனே அந்திரேயா இங்க ஒரு சின்ன பையன்கிட்ட அப்ப இருக்குது, மீன் இருக்குது, கொண்டு வந்து கொடுத்தா இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து அவங்களுக்கு கொடுத்தாரு. அவங்க எல்லாரும் புசித்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த ஒரு ஆசீர்வாதம் பிலிப்பை விட்டு அந்திரேயாக்கு போயிடுச்சு. பாருங்க, அந்த பிலிப்பிஸ் அந்திரேயா மாதிரி செஞ்சிருக்கலாம். சரி ஆண்டவரே, நாங்க பாக்குறோம், விசாரிக்கிறோம், செய்யறோம் அப்படின்னு ஒரு விசுவாசமுள்ள வார்த்தையா சொல்லுவோம். ஏன்னா அந்த யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரத்திலே பிலிப்பு ஆண்டவர் அழைச்சாரு, பிலிப்பு வந்துட்டாரு. 2ஆம் அதிகாரத்திலே கானான ஒரு கல்யாணத்துல ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார். அதை பார்த்திருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து தண்ணீரையே திராட்சரசமா மாற்றினாருன்னா இந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்க அவரால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விசுவாசத்தோடு சொல்லாம பேசாம அவனிடத்துல இருக்கிற பணத்தை குறித்து சொல்றான். 200 பணத்துக்கு வாங்கினாலே பத்தாது ஆண்டவர், நீங்க என்கிட்ட சொல்லுக்கிறீங்க, நான் இந்த பணத்துக்கு வாங்கினா கூட பத்தாது ஆண்டவர்ன்னு சொல்லி. ஆனா அந்திரேயை பாருங்க, உடனே அங்க விசாரிச்சு பையன்கிட்ட இருக்கிற அப்பத்தையும் மீனை கொண்டு வந்து கொடுத்தா, ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், ஜனங்களுக்கு கொடுத்தாங்க, ஜனங்களாலும் சாப்பிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு காரியம் நடக்குது 14ஆம் அதிகாரத்துல. 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். ஏறக்குறைய இந்த ஊழியத்துல கடைசி கட்டத்துல வந்திருக்காங்க. 3 வருஷ ஊழியத்துல கடைசி கட்டத்துல வந்திருக்காங்க. கடைசி நாட்கள் நடந்த சம்பவங்கள் இது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான், 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு வர்றாரு அந்த சீசர்களுக்கு. அந்த மாதிரி நேரத்துல 12 சீசர்களும் சைலண்டா இருக்கும்போது, 11 சீசர்களும் சைலண்டா இருக்கும்போது, இந்த பிலிப்பு மாத்திரம் என்ன சொல்றேன்னா 8வது வசனத்துல, பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார்.
என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிலிப்புக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆண்டவரே, அந்த பிதாவை எங்களுக்கு காட்டும் ஆண்டவரே, அது எங்களுக்கு போதும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில அது போதும் எங்களுக்கு அப்படின்னு கேட்டு ஆண்டவர் நினைச்சார், 3 வருஷமா நம்மளோடு கூட ஊழியத்தில் இருக்கிறார் பிலிப்பு. ஆனா இவர் இன்னும் சரியா புரிஞ்சுக்கல, சரியா தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு இயேசு, பிலிப்புவே, எவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? ஏப்பா, இவ்வளவு காலம் நான் உங்களோட கூட இருக்கிறேன், இப்ப இந்த கேள்வி கேட்கிறேன். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை பார்க்கிறவங்களெல்லாம் பிதாவை பார்க்கிறான்னு அர்த்தம். பிதா என்னிலும் நான் அவர்களில் இருக்கிறேன். 10வது அதிகாரத்துல கூட இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லியிருந்தாலும் கூட மறுபடியும் அந்த பிலிப்பு இந்த கேள்வியை கேட்கிறார். 10ஆம் அதிகாரத்துல நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கூட. 10ஆம் அதிகாரம் 30வது வசனம், யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இதை கேட்டிருப்பார் 10வது அதிகாரத்துல. இங்க 14ஆம் அதிகாரத்துல பிதாவை எங்களுக்கு காட்டுன்னு கேட்கிறார். 4ஆம் அதிகாரத்துல பிதா ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோவான் 4ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்துல இங்க ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இந்த பிலிப்புக்கு அவ்வளவு தெரியல. பாருங்க, இந்த 4ஆம் அதிகாரம் 24வது வசனம், யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. இதெல்லாம் இந்த பிலிப்பு அறிந்திருந்தாலும் கூட அந்த பிதாவை எங்களுக்கு காட்டுன்றார். அவர் ஆவியா இருக்கிறார், எனக்கு காட்டுன்றார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா, நானும் பிதா ஒன்னா இருக்கிறேன்ப்பா, என்னை பார்த்தாலே பிதாவை பார்த்த மாதிரிப்பா அப்படின்னு சொன்னார். நேற்று ஒரு மெசேஜ் ஒண்ணு கேட்டிருந்தேன். அந்த மெசேஜ் அவர் எப்படி இருக்காருன்னா, நல்லா வயசானவர், தாடிகிடெல்லாம் வச்சிருக்காரு. நான் நினைச்சேன் நல்லா வயசானவரா இருக்காரு, நல்ல ஒரு சில அனுபவங்களை வச்சு சில பாரம்பரியம் சரித்திர புத்தகங்களை படிச்சு அவர் சொல்ற மாதிரி இருக்குதான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது இமானுவேல் பேர் வைப்பாங்க அப்படின்னு ஏசாயா சொன்னாரு. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல கூட இமானுவேல் பேர் வைக்குவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா இயேசுன்னு பேர் வைக்கிறாங்க. ஏன் இமானுவேல் பேர் வைக்காம இயேசுன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு அவர் தலைப்பு சொல்லிட்டு, பிதாவுக்கு எத்தனை பேர் இருக்குது, நம்முடைய ஜூம் மீட்டிங் இந்த டைரியில் இருக்கு இல்லையா, பிதாவுக்கு ஒரு 100 நாமங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு 100 நாமங்கள் ஆரம்பத்தில் இருக்கிற டைரியில, பரிசுத்த ஆவியானவருக்கு 100 நாமங்கள் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. இதெல்லாம் அவர் சொல்லிட்டே வந்து அவர் சொல்றாரு, பிதா வேற, இயேசு கிறிஸ்து வேற. அவர் பிதா, இவர் குமாரன். தேவன் இந்த உலகத்துல மறிக்கல. நிறைய பேரு தேவன் உலகத்துல மறிச்சார், தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார்ன்றது தேவன் மாம்சத்துல வெளிப்படல. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது அப்படின்றது அது தேவனை குறிக்கல, இயேசு கிறிஸ்துவ குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. நல்ல அனுபவம் மிக்கவரா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆண்டவருடைய நாமங்கள் எல்லாம் சொல்றாரு அப்படின்னால நான் நினைச்ச அந்த பிரசந்த கேட்டா, அவர் கடைசியில பிதா வேற, இயேசு கிறிஸ்து குமாரன் வேற, தேவன் இந்த உலகத்துக்கு வரல, தேவன் சிலுவையில மறிக்கல, தேவன் இயேசு கிடையாது, இயேசு தேவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. இப்ப அதை கேட்கறவங்க எல்லாம் கூட என்ன நினைப்பாங்க, குழம்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த பிலிப்பு இயேசுவோடு கூட 3 வருஷம் ஊழியத்தில் இருந்தாலும் கூட, பல நிகழ்ச்சிகள் அவர் பார்த்தாலும் கூட, பல வசனங்களை சத்தியங்களை அவர் கேட்டிருந்தாலும் கூட, அவருக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுந்துச்சு, பிதாவை எனக்கு காண்பின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் அவரு ஆண்டவர் அழைச்சவுடன் கீழ்ப்படிந்து வந்தாரு, உண்மைதான்.
ஆண்டவருக்கு மறுபேர் தெரிவிக்கல் உண்மைதான். அதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல காரியம் கூட அவர் செஞ்சார். அந்திரேயா போய் பேதுருவை அழைத்து கொண்டு வந்தது போல இந்த பிலிப்பும் போய் நத்தானுவேலை அழைத்து கொண்டு வரார். அது ஒரு நல்ல காரியம் தான். ஆரம்பத்தில் ஒரு 2 காரியம் நல்ல காரியம் செய்யறார். என்ன சரின்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 45வது வசனம். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்துரானுமாகிய இயேசுவே என்றார். இந்த ஒரு காரியம் நல்ல காரியம் இருக்குது. அப்படின்னா மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தெல்லாம் இவர் தெரிந்து வைத்துக் கொண்டு இருக்கிறார். யூதர் இல்லையா, பேர் தான் கிரேக்க பேர். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை நல்லா கற்று அறிந்திருக்கிறார். அதுல இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டதெல்லாம் அறிந்திருக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாம் கூட இவர் படிச்சிருக்கிற மாதிரி தெரிந்து கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மேசியா வரப்போகிறார். அதை இவரு இங்க சொல்றார். அவர்தான் யோசேப்பின் குமாரனாய் நாசரேத்துரானுமாகிய இயேசுவே என்றார். தீர்க்கதரிசிகள் எழுதுறவங்களை கண்டோம், நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்றார். இயேசு கிறிஸ்து தான் போய் பிலிப்பை வந்து அழைக்கிறாரு. ஆனா இங்க இவரு நத்தான்வேல் கிட்ட சொல்லும் போது நான் கண்டோம் அப்படின்னு சொல்றார். சரி, ஒரு அளவுக்கு இயேசு கிறிஸ்து போன பிற்பாடு கூட அவருடைய கிரியைகள் அவருடைய செயலெல்லாம் பார்த்து இவரு மோசே சொல்லப்பட்டது தீர்க்கதரிசி சொல்லப்பட்டது இந்த இயேசு கிறிஸ்தான்னு சொல்லி தெரிந்துக்கணும்ப்பா அப்படின்னு நாத்தான்வேல் கிட்ட சொல்றார். அதுக்கு நாத்தான்வேல் 46 அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றார். அதுக்கு நாத்தான்வேல் அப்படின்னா பர்தலோமு அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது அவருக்கு. அவரு, ஏம்பா நாசரேத்துல இருந்து ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமாப்பா, உதவி கிடைக்குமாப்பா? நாசரேத்துன்னு ஊருனவே அந்த பேர் சரியில்லை, அந்த ஊர் சரியில்லை, அந்த ஜனங்க சரியில்லை. அங்கிருந்து ஏதோ ஒரு நன்மையும் ஒரு தீர்க்கதரிசி எதுவுமே அங்க இருந்து வந்ததா சரித்திரம் இல்லை. அதனால நாசரேத்து ஊர்ல இருந்து என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை அந்த பிலிப் சொல்றாரு, வந்து பார், வந்து பார். ஏன்னா அந்த நாத்தான்வேல் கேட்டதுக்கு பதில் சரியா சொல்ல முடியாம பிலிப்பு, நீ வந்து பாருப்பா, நாங்க தெரிஞ்சுக்கணும், பார்த்தோம், நீ கூட வந்து பாருப்பா அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி அந்த நாத்தான்வேல் பர்தலோமை வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட அழைத்து கொண்டு வரார். இது ஒரு 2 காரியம் நல்ல காரியம் தான். அந்திரேய போல இந்த பிலிப்பும் நாத்தான்வேலை வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட அழைத்து கொண்டு வரார். ஆனா ஒரு சில காரியங்கள் வந்து அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். பாருங்க, இயேசுவோடு கூட அவரு எவ்வளவு நெருக்கமா இருந்தாரு, ஆனாலும் கூட பிதாவை எனக்கு காட்டுன்னு சொல்றார். இது இயேசு கிறிஸ்துக்கும் பிதாவுக்கு இருந்த உறவு, தெய்வீக தன்மை, தெய்வீக அடையாளம், இதை வந்து அவர் தவறா புரிஞ்சுன்னு இருக்கிறார். யாரு? இந்த பிலிப். அதான் பிதா வேற ஒருத்தர், இயேசு கிறிஸ்து வேற ஒருத்தர், அதனால இயேசு கிறிஸ்து நீங்க இருக்கிறீங்க, பிதாவை எங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தவறா புரிஞ்சுட்டு எங்களுக்கு பிதாவை காட்டுன்னு சொல்றார். இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு இந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் நிறைய சந்தேகங்கள், ப்ராப்ளம். அதை பத்தி நாம அதிகமா குழம்பிக் கூடாது. அவர் திரியேக தேவன், பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவின் ஒருவரே, 3 விதமா செயல்படுறாங்க. அதனால பிதாவும் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். பிதாவாகிய தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவ்வளவுதான் அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டு விசுவாசத்தோடு போயினே இருக்கணும். தவிர அதை பத்தி நாம ரீசர்ச் பண்ணிட்டு குழம்பிட்டு பல சந்தேகங்களுக்குள்ளாக ஆகக்கூடாது. சரிங்களா? இப்படி இந்த பிலிப்பினுடைய 2 நல்ல காரியம் இருந்தாலும் 2 காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு காரியம் ஒண்ணு பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரத்துல 20வது வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல ஒரு சம்பவம் நடக்குது.
அங்க பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். இந்த கிரேக்கர்கள் வந்தாங்க. பண்டிகை நாட்கள் வந்து ஆராதனை, எருசலேமில் நடக்கிற ஆராதனை கலந்து கொள்ள வந்தாங்க. அவங்க கிரேக்கரா இருந்தனால அப்படியே பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்துவிட்ட பேசணும், பார்க்கணும். ஆனா எப்படி போய் நம்ம பார்க்க முடியும், பேச முடியும், யாருக்கிட்ட சொல்றது அப்படின்னு பார்த்தாங்க. பார்த்தா பிலிப்பு அப்படின்ற ஒரு கிரேக்க பேருடைய ஒரு மனுஷன். ஓ, இவரு நம்ம நாட்டு மாதிரி இருக்குது, நம்ம நாட்டு பேர் வச்சிருக்கிற பிலிப்புன்னு சொல்லிட்டு, அதனால அவர் பிலிப்பு கிட்ட போய்க்கலான்னு பிலிப்பு கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு பிலிப்பு கிட்ட வந்து கேட்கறாங்க, நாங்க வந்து இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும் அப்படின்னு. அப்போ இந்த பிலிப்பு வந்து 3 வருஷமா இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கிறாரு, நல்லா நெருக்கமா இருக்கிறாரு. சரி வாங்க, நான் கூப்பிட்டு போறேன், இயேசு கிறிஸ்து கிட்ட உங்களை அறிமுகப்படுத்துறேன், இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல நேரம் இயேசு கிறிஸ்து கிட்ட போய், ஆண்டவரே இந்த மாதிரி கிரேக்கர் வந்திருக்காங்க, உங்ககிட்ட பேசணுமா, பார்க்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இவருக்கு என்னன்னு தெரியல, அந்த கிரேக்கரை கூட்டு போய் எப்படி வருதுன்னு நினைச்சாரோ, இல்ல ஏசாமி கிட்ட போய் கிரேக்கர் வந்திருக்கிறாங்க உங்ககிட்ட பேசணுமான்னு எப்படி சொல்றது, ஏசாமி என்ன நினைப்பாரோ அப்படின்னு நினைச்சாருன்னு தெரியல. அவரு 22 வருஷத்துல பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தார். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார். இதை நேர போய் இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லாம அந்திரேயா கிட்ட சொல்றார். அந்திரேயா இந்த மாதிரி கிரேக்கர் வந்திருக்கிறாங்க, இயேசுவை பார்க்கணுமா, இயேசு கிட்ட பேசணுமான்ட்டு. சரி, அதுக்கு என்னப்பா, வாப்பா போய் இயேசு கிறிஸ்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்திரேயா சொன்ன உடனே இப்ப அந்திரேயா கூட சேர்ந்து போறாரு. இவரே தனியா போகாம இப்ப அந்திரேயா கூட சேர்ந்து போறாரு. அந்திரேயா போய் இயேசு கிறிஸ்துக்கு அறிவிக்கிறார். இப்படி அவரு உழைத்து வந்துட்டாரு, ஊழியம் செஞ்சுன்னு இருக்கிறாரு. ஆனாலும் கூட அவருக்கு ஒரு சில காரியங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வருது. முதல் 2 காரியம், ஒண்ணு, ஆண்டவர் அழைச்ச உடனே கீழ்ப்படிந்து வந்தாரு. அவர் எதுவும் தடை சொல்லல, மறுப்பு தெரிவிக்கல, வர முடியாதுன்னு சொல்ல, நல்ல காரியம். ஆனா முதல் காரியம், இவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்கன்னு போது அவரு நம்ம கையில இருக்கிற பணத்தை தான் அவர் இயேசு கிறிஸ்து தெரிஞ்சுன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அவரு 200 பணத்துக்கு வாங்கினாலே போதாதுன்னாரு. 2வது காரியம், எனக்கு பிதாவை காட்டுங்க அப்படின்னு கேட்கிறாரு. 3வது காரியம், கிரேக்கரை வந்து இயேசு கிறிஸ்துவ பேசணும் பார்க்கணும் போது அது நேரடியா போய் அவருக்கு சொல்ல முடியல, அந்திரேயாவுக்கு சொல்லி அந்திரேயா கூட போயிட்டு சொல்றாங்க. இப்படிதான் பிலிப்புடைய வாழ்க்கை இருந்தது. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு இருந்து பரமேறின பிற்பாடு இந்த அப்போஸ்தலனாகிய பிலிப்பு கிரேக்கு, பிரிகியா, சீரியா, சிசிலியா இப்படி பல நாடுகளுக்கு சென்று ஊழியம் செய்ததாக சரித்திரம் சொல்லப்படுகிறது. பிரசங்கம் செய்திருக்கிறார், விசுவாசத்தோடு ஊழியங்களை செய்திருக்கிறார். அப்படி ஊழியங்களை செய்கிற காலத்துல கிறிஸ்துக்கு பிற்பாடு 87வது வருஷத்துல, கிபி 87ல பிரிகியாவில் இருக்கிற எராபோலிசிஸ் என்ற ஒரு இடத்துல, அதாவது இப்ப இருக்கிற துருக்கி, அந்த இடத்துல இந்த பிலிப்பு இரத்த சாட்சியாக மரித்ததாக பாரம்பரியம் சொல்லுகிறது. அதாவது அங்க அந்த பிலிப்பை வந்து தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டதாக சரித்திரம் சொல்லப்படுகிறது. அவர் மரித்த பிற்பாடு அவருடைய சரீரத்தை கொண்டு வந்து ரோம் நகரில் வைத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆரம்பத்துல பிலிப்பு நல்லா தான் இருந்தாரு, நல்லா தான் கீழ்ப்படிந்து வந்தாரு, ஊழியத்தில ஈடுபாடு கொண்டார். அவர் ஊழியம் செய்து கொண்டதாலும் ஒரு சில அவருடைய விசுவாச கோளாறுன்னு சொல்லலாம், இல்ல ஒரு பயம்னு சொல்லலாம், ஏதோ ஒரு தயக்கம்னு சொல்லலாம், இல்ல ஏதோ ஒரு கேள்வி கேட்கறட்டு, இப்படி எல்லாம் அவரு செய்து இருந்தார். அந்த மாதிரி நாம் இல்லாம ஆண்டவரை நம்பி ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரை கீழ்ப்படிந்து
ஊழியத்தை செய்யணும். ஆண்டவத்துல நாம கேள்வி கேட்கக்கூடாது. வேதத்தில் அநேக கேள்விகள் வரலாம், ஆனாலும் கூட அதை நாம நம்முடைய அறிவுக்கு அது பத்தாது. நமக்கு தெரிந்த அளவுல நாம விசுவாசத்துல நாம ஊழியத்தை செய்ய வேண்டும். இந்த பிரிவு போல ஒரு சில காரியங்களை நாம ஆண்டவரத்துல இது எப்படி, அது எப்படி, அது ஏன், இதுன்னு கேட்காம, தெரியாம அறியாமையினால் கேட்கிற கேள்வி அப்படி நாம கேட்காம ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து விசுவாசம். நாம் எதையுமே நாம் பார்க்கவில்லை, ஒண்ணு விசுவாசம். அந்த விசுவாசத்துல நாம் ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் அளவுக்கு அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துல ஜூம் மீட்டில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். கல்வாத்திருச்ச ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க. நடத்துகிற தலைமையர் அண்ணனுக்காக, அக்காவுக்காக, 3 மகன்களுக்காக, 3 மருமகளுக்காக, 8 பேர பிள்ளைகள் பேத்திகளுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு சரீர பிரகாரம் ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய பிரகாரம் ஆசீர்வாதத்தை தாரும். சுகம்பலம் தாங்க, பிரயாணத்தில் நம்முடைய பாதுகாப்பட்டும். ஆண்டவரே, அவர்களை தேவதோலை பாதுகாத்துக்கொள்ளும், கிருபை தாங்கி வழிநடத்தும், ஆயுசங்களை பெருங்கப்படும், தீர்காசி கட்டிடும். பல திருச்சபையில் ஊழியர் செய்கிற ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதியும். மிஷினரி குடும்பங்களை ஆசீர்வதிங்க. விசுவாசி குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஹாஸ்டல் பிள்ளைகள், வாடகைகள், டிரைவர்களை ஆசீர்வதிங்க. கார்டன் வேலை செய்யறவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கல்வாரி திருச்சபை ஸ்பான்சர்கள், ட்ரஸ்ட் மெம்பர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நன்றி ஆண்டவரே. மண் காலையில கூட ஆண்டவரே சர்ச்சுக்கு மேல ஆண்டவரே பில்டிங் வேலையெல்லாம் செய்து முடிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, திலகநகர்ல சர்ச் வேலையெல்லாம் செய்து முடிக்க எல்லா தேவைகளையும் சந்தியும் ஆசீர்வதிங்க. இந்த புது வருஷத்துல புது ஆண்டவரே காரியங்களை நீ செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புது ஊழியங்களை தாங்க, புது கிருபை தாங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்களை தாங்கி அப்படி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபைட்டும். இந்த ஜூம் மீட்டிங்கை நடத்துகிற ஆண்டவரே, ஆப்ரேட் பண்ணிக்கிற தேவநேசனுக்காக, சாலமோனுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபைட்டும், பாதுகாத்துக்குள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.